இப்ப நான் யாருங்கிறத நான் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தணும். இப்ப நான் யாருங்கிறத நான் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்திடுறேன். அப்புறம் நீங்க பேசுங்க, அறிமுகப்படுத்துங்க, பேசுவோம். வரகரு சித்திருமழகு வல்லம்ப நாடு, வல்லம்ப நாட்டுல வெள்ளாள வீடு, வெள்ளாள வீட்டுல அம்பட்டடக்கென கும்பிட்டு அழைச்சு ஆறுமுக சாமிய கவரா திருச்சு கொக்கு தலையில கொண்ட முடிஞ்சு கொப்பர தேங்காய டொப்புன்னு உடைச்சு வருகுதையா எங்களோட சீக்கப்ப கந்த மச்சான் அரோகரா, வேலை மச்சான் அரோகரா. இதுதான் என்னுடைய பூர்வீகம். வாங்க பேசுங்க. அருமையான பேச்சு, அற்புதமான பேச்சு. அப்படி இப்படி ஏதாவது ஒன்றை பேசி அடைச்சி அப்படி நிற்க வச்சு போடலாம் நீங்க நினைச்சுக்கிட்டு வாரிய. இருக்கிற இடத்துல தான் கையை விட்டாக்கா அல்ல முடியும். அப்ப இல்லாத இடத்துல நான் கையை விட்டு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறியா? அப்ப இல்லாத இடம் காட்டி கொடுக்க வந்திருக்கியா நீ? ஐயா, இல்லாத இடம் உனக்கு எப்படி தெரியும்? நீ பேசுறத ஒழுங்கா பேசணும், நிதானமா பேசணும். பேச்சு நான் கவனமா நிற்பேன். என்ன பேசுற, என்ன பேச்சு நீ கொடுத்துருக்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்ப இல்லாத இடத்துல நான் கையை விட்டு என்ன தடவா முடியுமா, அல்ல முடியுமான்னா அப்ப என்ன இல்லாத இடமா? இழிச்சா பேர நானு பேச தெரியாதாடா, விஷயம் தெரியாது. அது உனக்கு தான் எல்லா விஷயம் பேச தெரியும். நீங்களா இழிச்சா பையன்னு என்கிட்ட நீங்க பேச்ச நிறுத்தியா மண்டே பொழந்து விடாம சொல்லிவிட்டேன். இந்த சட்டம் சாப்பிடால இங்க எனக்கிட்ட பேசக்கூடாது. நீங்க நாரதரா கொலகாரனா? நீ என்ன ரவுடியா நாரதரா? ஏதாச்சும் நான் உங்களை தவறாதையா பேசியிருக்கேன். என்ன தவறுதான் இது? இல்லையே, தவறான பேச்சு. அறிவுக்கு உண்டான வேலையை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாராட்டுறேன் இல்லைன்னு பேசல. இல்லாத இடத்துல நான் கையை விட்டு தடவமா முடியும்னா இல்லாத இடமும் உனக்கு எப்படி தெரியும்? அப்ப நீங்க நிரூபிக்கணும். நிரூபிக்கிறேன். இதுக்குள்ளதான்டா இருக்கு, இதுக்குள்ளதான் இருக்கு. நீ எவ்வளவு வேணுமாலும் அள்ளிக்க. அறிவுங்கிற அந்த பஞ்சாமிரத்தை அள்ளி பருகு. அப்படி நீங்க சொல்லணும். பேசி பார்ப்போம். இப்ப என்னென்ன விநாயகர் பேர் வச்சிருக்கிறீங்க? நுரையால் செய்யப்பட்ட விநாயகர் பெருமான். அதனுடைய விவரம் என்ன? நுரையிலே இருந்து வந்தவர். அதைத்தான் சொல்றேன். அதுல என்ன, அழுக்கில இருந்து வந்த விநாயகர் பெருமான் இப்படி. அதே மாதிரி அரச இலைக்கும் விநாயகர் பெருமானுக்கும் சம்பந்தம் என்ன? வெள்ளச்சாமி, சட்டம் சவடால இங்க விளக்காது. இது என்னடி இப்ப என்ன தெய்வத்துக்கும் மனுஷனுக்கும் பிரச்சனை? எப்பவே தெரியுமா? அதை பத்தி நான் கவலைப்படவே இல்லை. நீ எந்த வழி போறியோ அந்த வழியை நான் போவேன், பேசுவேன். பாண்டிய நாட்டிலே சிவபெருமான் நற்கீர பாண்டியனுடைய திருச்சபையிலே மாபெரும் மந்திரியாக இருந்தவர். சரி, தலைமை புறவனாக இருந்தவர் நற்கீரர். தெரிஞ்ச விஷயம். அவரை சோதனை பண்றதுக்கு வந்தார் சிவபெருமான். தமிழோடு விளையாட அங்கம் புனிதப்பட அறிவாளி நெய் பூசி பங்கம் படபரண்டு கால் பரப்பி சங்கதனை கீரண்டருக்கும் நற்கீரனோ என் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். இவர் கேட்கிறாரு, நீ தமிழ்ல பெரியாளாடா அப்படின்னு நற்கீர பெருமான் விடுவாரா? சரி, தமிழ் சிந்தனையாளர் அல்லவா, தமிழ் பொக்கிஷம் அல்லவா. அவர் தான் சொல்றாரு, சங்கரப்பர் எங்க குலம் சங்கரனார் கேதுடா குலம். நான் தமிழை அறிந்துண்டு வாழ்வேன், ஆனால் உம்மை போலி இறந்துண்டு வாழ்வதில்லை. உலகத்தையே கட்டி காக்க சிவபெருமானா இருந்துட்டு போப்பா. நீ வந்திருக்கிறது சிவபெருமான்னு தெரியும், போனா பிச்சைக்காரா அப்படின்னு கேட்டேன் மனுஷன். அப்பவே தோன்றிருச்சு. அதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் வெள்ளச்சாமிக்கு நாரதங்களுக்கு பிரச்சனை. இந்த ஆரம்பிக்குது பாருங்க. இப்ப பேசுங்க. அப்ப பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய அப்புறம் தலைமை புலவருக்கு இங்க சிவபெருமானுக்கும் நடந்துச்சு, இங்க பிரச்சனைகள் நடந்துச்சு. இன்னொரு பிரச்சனை பாருங்க, அந்த மனிதர்களுக்கு அந்த சிவபெருமானுக்கும் பிரச்சனை நடந்துச்சு பாருங்க. ஒருத்தன பக்தனாகப்பட்டவனுக்கும் அதே மந்திரியாக இருந்தவனுக்கும் அங்கே சிவபெருமானுக்கும் நடந்துச்சு பாருங்க. பித்தனாக வந்தாயா பிரம்பெடுத்து நின்றாயா, பித்தனாக வந்தாயா பிரம்பெடுத்து நின்றாயா, இந்த பிச்சைக்காரன் உருவெடுத்து வருவதற்கு முன்னால் நீ பிச்சைக்கு போடுவதற்கு நின்றாயா, ஏ பெருமானை எரும மாடு அப்படின்னு உங்களை பேச மாட்டேன். நாங்க சிறந்த பெருமை அப்படிங்கிற பேச்சுக்கு வருவது காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போனாக்க, அன்றைக்கே எரும மாட்டு மேல ஒருத்தர் ஏறி உட்காந்து போயிட்டான், வாகனமாக ஆக்கி கொண்டுட்டு போயிட்டான். அது சிவபெருமானுடைய பிள்ளை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். முருகப்பெருமானுக்கு வாகனம் எது அப்படின்னு பார்க்க போனோம்னா உங்களை பேச மாட்டேன். அவனோடு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று அவை பிராட்டிக்கு சுட்டி காட்டிய இடமாகப்பட்டது. அப்ப முருகப்பெருமான் எரும மாடு மேய்ப்பதற்காக மாட்டு வாகனமாக அதுல ஏறி சென்றதுனால அவருக்கு ஒரு மாட்டு வாகனம் எரும வாகனம் சொல்லிட்டாங்க. அது ஒரு விஷயம். அப்ப முருகனுக்கு எருமை வாகனம், அவர் மாடு மேய்ச்சாருல, எருமை மேய்ச்சாருல. எருமை தெரியுமா? எருமை
மாடு மேய்ச்சாருல, எருமை மாடு மேய்ச்சாருல. என்ன எருமை எப்படி பேசுது? ஆமாப்பா, தெரிஞ்சுக்கிறேன், பேசும் பொழுது தெரிஞ்சுக்கிறேன். நீங்க அப்ப ஒரு விஷயம் பேருங்க, நீங்க பேசும் பொழுது நான் ஒதுங்கி நின்னேன். அப்ப அழகான பிள்ளைக்கு என்னை பேச விட்டு அதுக்கு பிறகு நீங்க பேசணும், அதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம். அப்ப என்ன செய்தார்களாம், காசு கொடுத்த காசை கோயிலை கட்டாமல் என்ன செஞ்சாரு, பித்தனாக இருந்து சிவபெருமான் மேலே பித்தனாக இருந்து அவர் கொடுத்து விட்ட காசை, அங்கே பாண்டியமன்னனாகப்பட்டவர் கொடுத்த காசை இவர் என்ன செஞ்சாரு, கோயிலை கட்டாவது, இவர் குதிரையை வாங்காம கோயிலை கட்டினாரா. எப்பா எங்கடா அவங்கள்ட்ட காசு கொடுத்த உடனே, டேய் காசு கொடுத்த உடனே வாங்கினாரா அப்படி கதையில கேட்கிறார். ஒண்ணு கதைய பேசுன்னு சொல்லிட்டு பேசு, சரி இல்ல வெள்ளச்சாமி உன்னைய தாண்டா சாடை பேசுறேன் அப்படின்னு பகிரங்கமா சொல்லிட்டு. உங்களை ஏங்க நான் பேச போறேன், நீங்க தமிழ் பெரிய தமிழை பேசக்கூடிய. சாடை பேசுறது பெண்கள் தான் பேசுவாங்க, சாடை கிடையாதுங்க, கதையை பேசுறேங்க. அப்ப நீங்க தான் சொன்னீங்க இயல் இசை நாடகம், அப்புறம் நாடகம் பேச்சு பாட்டு நடிப்பு அப்படின்னு. நான் நடிக்கிறதுக்கு வந்திருக்கேன், உங்க கூட சேர்ந்து நடிக்க வந்திருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அன்றைக்கு குதிரை வாங்க காசை என்ன செஞ்சாரு, செலவழித்தார். செலவழித்து விட்டு சிவபெருமானை மனம் மறந்து போனார். அப்ப சிவபெருமான் துணை இருந்தார். அப்பா என்ன செய்யறேன்னா, குதிரைக்கு பதிலாக நிறைய குதிரை ஆக்கி அன்றைக்கு பதவியாக்கினார். அப்ப பரியாக்கி போய் எங்கே நின்றான், அப்ப பணத்துக்காக கஷ்டப்பட்டு பணங்காட்டுக்குள் போய் நின்று அவர் மனம் வருத்தப்பட்டதனால் எந்த ஊராகப்பட்டது, பணம்பட்டி அப்படின்னு புதுவயலுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய பணம்பட்டியில போய் நின்றார். அதுக்கு பணம்பட்டின்னு பேர் வந்துச்சு. அதே மாதிரி அந்த நரிகளை கூட்டிக்கிட்டு குதிரைகளாக ஆக்கி ஓய்வெடுக்கலாம் என்று எங்கே போனார், பாண்டிய மன்னனுக்கு போகும் இடத்துல எங்கே சென்றார், பொன்னமராவதி என்று சொல்லக்கூடிய பக்கத்து ஊர்ல பரியா மருதுபட்டி அப்படிங்கிற ஊர்ல போய் ஓய்வெடுத்தார். அவர் குதிரைகளோடு உட்கார்ந்து ஓய்வெடுத்ததுனாலதான் நிறைய குதிரைக்கு மறுபெயர் பரி என்று சொல்வார்கள். அவங்களெல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து ஓய்வெடுத்த இடம் தான் அப்ப பரியா மருதுபட்டி. இவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சு. அப்பதான் இவ்வளவு பிரச்சனைகள் வருது. உன்னுடைய பக்தனாக நான் ஏற்றுக்கொண்டேன், இரவோடு இரவாக நீ சொல்லுகின்றதை நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது, அப்ப மாணிக்க வாசகராகப்பட்டவர் சொல்ல சிவபெருமான் எழுத, அதை குற்றம் இல்லாமல் பழுது இல்லாமல் எழுதி வைத்து விடுவாராம். அப்படி பாருங்க, சிவபெருமானுக்கும் மனிதர்களுக்கும் நடந்த ஒரு ஒற்றுமையை பாருங்க. அப்படி ஒரு விஷயம் அங்கே நடந்துச்சு. நீங்க சொன்னது மாதிரி குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்னீங்க. இவர் எழுதின குற்றம் எல்லாம் பழுதுபடுத்தி நலமாக நல்ல உரையாக எழுதி காட்டினாராம் சிவபெருமான். அப்படி ஒரு விஷயம் அன்னைக்கு மனிதர்களுக்கு நடந்துச்சு. ஒரு விஷயம் கேளுங்க, அழுக்குல தோன்றிய விநாயக பெருமான். எல்லாரும் நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க, இவர் வச்ச கேள்விக்கு நான் சொல்லிட்டேன்னா கண்டிப்பா வெள்ளச்சாமி இன்னைக்கு நான் வென்றதாக இருக்கணும். இல்லைன்னா இவர் கேட்ட கேள்வி இவரா ஒத்துக்கிட்டாருன்னா இதுதான் உண்மை அப்படிங்கிற ஒத்துக்கிட்டாருன்னா நான் பேசுகின்ற பேச்சு உண்மை இல்லைன்னு பேச மாட்டேன். என்ன புழுவாடி பண்ண, நான் போய் பேசுவேனா, நான் பேசக்கூடியது உங்க வாயால இதுதான் உண்மை அப்படின்னு நான் சொல்ல வைக்கல. நான் ரவிவர்மாவும் இல்லை, எல்லாரும் இந்த இடத்துல அவுத்து வச்சுட்டு நான் போறேன். அதுக்காக நான் உங்களை அம்மனை குண்டியா பார்க்க விரும்பல. இப்பவும் நீ அப்படித்தான் அம்மனை குண்டியாக அம்மா பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டா மகனை. அம்மனை குண்டின்னு சொன்னீல்ல, அவ கண்ணை கட்டிக்கிட்டு இருந்தா காந்தாரி. மகனே, என்னுடைய சக்தியை முழுதும் உனக்கு நான் கொடுக்குறேன், அம்மனை குண்டியா நில்றா, வாடா ஆடை இல்லாமல் நிர்வாணமாம் அப்படின்னு சொல்லி வர சொன்னான். ஆனா அங்கே இருந்து வந்தவன் சும்மா வரலாம்ல, அவன் பார்த்தான், கிருஷ்ணனை பார்த்தார், ஆகாம் இவன் பயங்கரமான ஆள்கிட்ட இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைச்சு, எப்பா நீ தண்டி ஆம்பளை போய் உன் தங்கச்சி பக்கத்துல வந்தாலும் வருவான், தங்கச்சி வரும் பொழுது அந்த இடத்துல நீ உனக்கு வெக்கம் வராதா, சூடு சூரனை இருந்ததுனால தேவலை, ஆம்பளைங்கிற என்ன செய்யணும், அம்மனமா போகலாமா அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுறுத்த உடனே அவனுக்கு வெக்கம் வந்துருச்சு. ஆகா, நம்ம போய் தங்கச்சிக்கு முன்னால அம்மனை குண்டியா நிக்கிறதா, தாய்க்கு முன்னால போய் அம்மனை குண்டியா நிக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு வாழை இலையை எடுத்து அப்படி சுரட்டி அந்த இடத்த மறைச்சுக்கிட்டு போனான். ஆத்தா பார்த்தா மேலேருந்து கீழே பார்த்துக்கிட்டு வந்தா. அப்படி கீழே பார்த்த உடனே பாதி இடம் மட்டும் அப்படி இலைய மறைச்சிருந்துச்சு. பாத்தீங்களா, அந்த அம்மனை குண்டியை மறைச்சு வச்சிருந்தேன். அப்ப அம்மனை குண்டியை மறைச்சு வச்ச உடனே தான் அந்த இடத்துல தான் உடம்பெல்லாம் இரும்பாக வந்துச்சு. ஆனா அந்த இடத்துல மட்டும்தான் இரும்பா மாற முடியல, இலை மறைச்சுக்கிடுச்சு. அதனாலதான் துரியோதனனுக்கு உயிர் எங்க, தொடையில. அதனாலதான் அம்மனை குண்டியா இருந்தவனை உயிர் சாக வச்சேன். அந்த மாதிரி நீங்க எந்த இடத்த நீங்க தொடுறீங்களோ அந்த இடத்துக்கு நான் பேசுவேன், பேசி பார்ப்போம். இன்னைக்கு விடிய விடிய வள்ளியே வராம இருந்தாலும் சரி, உங்ககிட்ட நான் பேசி ஜெயிக்கல. நான் போடுற வேஷமே ரவிவர்மா கிடையாதியா. ரவிவர்மாவுக்கு விளக்கம் பேசுறீங்களா வெள்ளச்சாமி, எவ்வளவு பேச்சியா, எவ்வளவு சட்டம் வாயி ஒரு விஷயம். ஆமா, எவ்வளவு ஒரு பேச்சுங்கிற பேச்சு. இன்னைக்கு நான் பேசி ஜெயிக்கலனா இந்த பிறந்த மண்ணுக்கு பெருமை கிடையாதியா. பிறந்த மண்ணுக்கே பெருமை இல்லை, பெருமை சேக்கன் அப்படி ஒரு விஷயம். ஆகினால அப்ப பார்க்க போனோம்னா என்ன விஷயம், எப்படி வந்துச்சு, நுரையால் செய்யப்பட்ட விநாயக பெருமான் எங்கே,
தஞ்சாவூருக்கும் பக்கத்துல திருவள்ளஞ்சுழி அப்படிங்கிற ஊர்ல தான் நுரையால் செய்யப்பட்ட விநாயக பெருமான் இருக்கிறார். அந்த விநாயக பெருமானுக்கு வெள்ளை விநாயகர் அப்படிங்கிற ஊர். ஏன்னா தேவர்களும் அசுரர்களும் கடையை போக, அப்ப கடையை போகும் பொழுது எப்பொழுதும் விநாயக பெருமானை வணங்கணும். அவங்கெல்லாம் வணங்காம தண்ணிக்குள்ள எப்படி வணங்குறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தாக்க கடைய முடியல. அப்பதான் நினைச்சாங்க பூலோகத்தில் வெளியில தரையில இருந்தவங்க மண் எடுத்து சொல்லலாம், இல்லைன்னா மஞ்சள் எடுத்து வைக்கலாம். வீட்டில் இருந்தோம்னா கடலுக்குள்ள வந்திருக்கோம், என்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்சு பார்க்கும் பொழுது அப்ப நுரை கிளம்பும் பொழுது அந்த நுரையை பிள்ளையாராக வைத்து அந்த இடத்துல வணங்கி மறுபடியும் அந்த திருப்பார்கடலை கடைவதற்கு ஆரம்பித்தார்களாம். அதனாலதான் இன்னைக்கு திருவள்ளஞ்சுழியில வெள்ளப்பிள்ளையார், கடல் நுரையால் செய்யப்பட்ட வெள்ளப்பிள்ளையார் இன்றைக்கும் இருக்கின்றது. ஒரு கேள்வி முடிஞ்சிச்சா? நீ அதை கேளு, நான் இதை கேளு, அந்த ஆளுகிட்ட நம்ம பேசி வரதே கிடையாது. அவர் அங்கேருந்து புதுக்கோட்டையில இருந்து வருவார், நான் காரைக்குடியில இருந்து வருவேன். என்னைக்குமே நாங்கள் அதை பேசுங்கன்னு வர்றதே கிடையாது. என்ன போடியா பெரிய ஆளுங்கிறத காட்டிக்கிறாரு. வரக்கூடிய நாரதருங்கெல்லாம் எழுச்சா பேர்களா, எல்லா பேர்களும் கட்ட பிடிச்சாக்க நினைப்ப அவ்வளவு பேரையும் மட்டப்படுத்துறது. நாரதரை எனக்கு பிடிக்காது. ரவிவர்மாவை வந்தா அந்த ஆளை தப்பிச்சு போயிடுவேன். நாரதர் போட்டு வந்தாக்க அந்த ஆளை என்கிட்ட மாட்டினேன். என்ன பண்ணுவீங்க, என்ன நடக்கும், என்ன பேச முடியும், பேசி பார்ப்போம். அடுத்த அழுக்கால் தோன்றிய விநாயக பெருமான் பாருங்க. பார்வதி தேவி குளிக்க போறேன். அப்ப குளிக்க போனாக்க காவலுக்கு யாராவது இருக்கணும். தன்னுடைய உடம்புல உள்ள அழுக்கை எல்லாம் திரட்டி பிள்ளையாக பிடித்து அதுக்கு உயிர் கொடுத்து, மகனே இதை பாதுகாத்துக்க, நான் உண்ட நீராடி விட்டு வருகிறேன் என்று சொல்லி பார்வதி தேவி உள்ளே நீராட செல்கிறார். அவள் நீராடி செல்லும் பொழுது சிவபெருமான் தேடி வர்றார். அப்ப தேடி வரும் பொழுது இந்த பிள்ளை உள்ளே போகக்கூடாதுன்னு தடுக்குது. அப்பத்தான் இந்த பிள்ளை யார் அப்படின்னு சிவபெருமான் கேட்டார். அது கேட்டதுனாலதான் இன்னைக்கு பிள்ளையார்னு பேர் வந்துச்சு. அவர் கேட்டார், இந்த பிள்ளையார் அப்படின்னு கேட்டார். அப்ப உள்ள விட மாட்டேன்டார். ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துச்சு. அப்படி சண்டை நடந்த உடனே தான் வச்சிருக்க திருசூலத்தால் அப்படியே கழுத்தை வெட்டி போட்டுட்டார். கழுத்தை வெட்டி போட்ட உடனே முண்டம் மாதிரி தலைபாதியா கிடக்குது. அப்பதான் பார்வதி தேவி வந்து கேட்கிறார், என் பிள்ளைய வந்து உயிரை கொன்றது யார் அப்படின்னு தேடி பார்க்கும் பொழுது பார்வதி கிட்ட கேட்கிறார், இந்த பிள்ளையார் என் மகன். அப்ப எனக்கு மகனா, சரி பரவாயில்லை. ஆகையினால என்ன செய்வீங்களோ, தேவர் முனிவர்கள் எல்லாம் இருந்தாலும் பரவாயில்லை, வடதிசையை நோக்கி போங்க. வடதிசையில எந்த விலங்குகள் தலை வச்சு படுத்திருந்தாலும் அதனுடைய தலையை கொண்டுகிட்டு வந்து அதனுடன் ஒட்டி சென்றால் உயிர் பெற்று வருவார்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் போகின்றார்கள். போன உடனே வடதிசையிலே ஒரு யானை படுத்து கிடக்கின்றது. அதனுடைய தலையை வெட்டி கொண்டுகிட்டு வந்து விநாயக பெருமானுக்கு வச்சு பொருத்துகின்றார்கள். பொருத்தினாலதான் விநாயக பெருமானுக்கு எந்த தலை வந்துச்சு, யானை தலை வருவதற்கு காரணமாக இருந்தது. இதனாலதான் அழுக்கில் தோன்றது விநாயக பெருமானுக்கு யானை தலை வருவதற்கு காரணமாக இருந்தது. அதனாலதான் பூலோகத்தில் யாரும் தலை வச்சு படுக்கிறதுனா வடதிசையிலே யாரும் தலை வைத்து படுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுக்கப்பட்டது. 2 கேள்வி. 3வது கேள்வி, அரச மரத்துக்கு விநாயக பெருமானுக்கு, அரசியலைக்கு விநாயக பெருமானுக்கு என்ன சம்பந்தம்? எப்படி அவர் நாரதர்கிட்ட எவ்வளவு கேள்வியா வைக்கிறது, எவ்வளவு ஒரு சட்ட செவடாளி, எப்படியாவது என்னை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வர்றது. வஞ்சகம். எனக்கு பாராட்டும் கொடுத்துடக்கூடாது, அன்பளிப்பும் கொடுத்துடாது, மாலையும் கொடுத்துடக்கூடாது. மணியை பார்க்குறாரு பாருங்க, எல்லாம் சொட்டு வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி. இப்போ அரச இலை யாரு அப்படின்னு பார்க்க போனோம்னா சிவபெருமான். அப்போ அந்த அரச இலையே அரச மரம் இருக்கும் இடத்தில் அரசன மரத்தை சுற்றினால் கற்பம் உண்டாகும் என்று சொல்வார்கள். அது ஒரு விஞ்ஞான ரீதியாக உள்ளது. அப்போ அந்த அரச மரம் யாரு அப்படின்னா சிவபெருமான். அப்போ சிவபெருமான் இருக்கும் இடத்துல தானே பிள்ளை இருக்கும். அதே மாதிரி குளற்றங்கரையிலே அரச மரம் இருக்கும் இடத்திலே கங்கை என்று சொல்லக்கூடிய தெய்வமாகப்பட்டது இருக்கும் இடத்திலே அரசம் சிவபெருமான் இருக்கும் இடத்துல இந்த பிள்ளையாராகப்பட்டவர் இருப்பாராம். ஆகையினால அப்பா இருக்கிற இடத்துலதான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இலையில, அரச இலையில விநாயக பெருமானுடைய ஓவியம் ஒட்டி கொண்டிருக்கும். ஆகையினாலே அதுல இருக்கக்கூடியதுதான் அந்த அரச இலைக்கும் அந்த விநாயக பெருமானுக்கும் சம்பந்தம் உண்டு என்று நான் அப்பாவா அந்த இலையை நினைக்கின்றேன் அப்படின்னு நினைத்திருக்கின்றார்கள். ஆமா, நான் தான் கேட்கிறேன், இலையை பத்தி நல்லா பேசினீங்கல்ல. மகாபாரதத்திலையும் ஒரு இலை, ராமாயணத்திலும் ஒரு இலை. இலையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எப்படிப்பட்ட இலை? பேசுறாரு, அருமையா பேசுறார். அடுத்து என்ன கேள்வி வச்சிருக்கீங்க நீங்க? என்ன கேள்வி வச்சிருக்கீங்க? மணி 3 ஆக போகுது. நீங்க நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டீங்க அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டாருங்கிற முடிவை பண்ணிக்கிட்டீங்களா நீங்க? புத்தகம் படிச்சிருக்கிறார், ஆனா படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்? அதுல கொஞ்சம் மறதி. என்ன மறதி?
அதுல மாதிரி சுருக்கமா பேசுறேன்னா அதிகமா பேசக்கூடாதுன்னு. சுருங்க கூடாதுங்க, எதுவுமே சுருங்குச்சுன்னா நல்லா இருக்காது. அந்த விஷயத்துல சுருங்கிறதுக்கு நான் பேசல. ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்லி முடிக்க போறேன்னா, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இதுதான் பஞ்சபூதம். நிலம் பூமி, நீர் தண்ணி, நிலம் நீர் காற்று வாயு பகவான், ஆகாயம் நெருப்பு, நெருப்பு வெயில், இதுதான் இந்த உலகமே பஞ்சபூதம். அப்போ இந்த உலகத்திலே முதல்ல மனுஷன் தோன்றுனது எப்ப? அப்ப பிள்ளையார் இருந்தாரா? இல்லையே. அதை கிறிஸ்டின் மதத்திலே ஆதாம் ஏவாள் என்று சொல்லுகின்றார். அவங்க தான் சிவபெருமான் பார்வதி. அதுக்கு பேர் தான் ஆதாம் ஏவாள்னு சொல்லப்பட்டது. அதுல பாருங்களேன், முதலிலே இந்த பூமியிலே தோன்றிய தாவரம் பனை மரம் தான் முதல்ல முளைச்சிச்சு. இரண்டாவதா முளைத்தது சோற்றுக்கற்றாழை, குமரி என்று சொல்லக்கூடிய சோற்றுக்கற்றாழை. மூணாவது அருகம்புல்லு. நாலாவது தான் வச்சரவள்ளி அப்படின்ற ஒரு செடி. அதுக்கப்புறம் தான் எல்லாமே தோன்றி கொண்டிருந்தது இந்த உலகத்திலே. அப்போ உயிர் வாழும் ஜீவன் எங்கே தோன்றியது? பூமி கால் பங்கு முக்கால்வாசி கடல். அப்போ மனிதனுடைய தோற்றம் எப்போ? அப்போ பார்வதியும் சிவனும் எப்படி உண்டானார்கள்? இதே பகுதியிலே மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். ஏன் தெரியுமா? என் தங்கச்சிக்கு காலகாலத்தில் அந்த முகூர்த்த நேரத்தில் கல்யாணம் நடக்கணும். அந்த முகூர்த்த நேரம் தவறுச்சு அப்படின்னா என் தங்கச்சியினுடைய வாழ்க்கை பாலா போயிடும். உண்மையிலே ஒரு நல்ல தங்கச்சி மேல பாசம் உள்ளவன் அந்த முகூர்த்த நேரத்தில் தன்னுடைய தங்கைக்கு திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லா அண்ணனுக்குமே இருக்கும். நான் உங்கள்கிட்ட போட்டு ரொம்ப நேரம் இழுத்துட்டு என் தங்கச்சி கல்யாண நேரத்தை விட்டு மாறி அது பாட்டுக்கு அவட்ட நட்சத்திரத்தில் கல்யாணத்தை பண்ணேன்னா என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்காது. அதனால என்னுடைய தங்கையினுடைய வாழ்வை நினைத்து உங்களை விட்டு வைக்கிறேன். எப்படி சமாளிக்கிறார்? மீண்டும் சமாளிப்பல்ல, அறிவுக்கு உண்டானது. புரியுதுங்களா? இந்த அழுக்கு விநாயகர் சொன்னீங்கல்ல, அதனாலதான் நான் இதை சொல்ல வந்தேன். அதுதான் அடிப்படை சங்காக மாறி இருக்கிறது. பெண் உருவம் ஆணை உருவாக்க வேண்டும் என்று அங்கே பார்வதி தேவி தவம் செய்கிறாள். அப்போ முதல்ல எழுந்ததே அம்மா அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடி நீ அம்மான்னு சொல்றியப்பா, என்னுடைய உடம்புல அழுக்கா நீ மாட்டிக்கடா, அழுக்கா நீ நிறைஞ்சுக்க அப்படின்ற ஒரு விஷயம். அந்த அடிப்படையை நீங்க ஏன் தொடலை சுருக்கமா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ரொம்ப இது நான் சொல்லவில்லை, பிரபஞ்ச உற்பத்தி சொல்லுகிறது. இந்த பிரபஞ்ச உற்பத்தி சொல்லுகிறது. முதல் மொழியிலே பனை எப்படி வந்தது சோத்துக. மீண்டும் பகுதியிலே சந்திப்போம். ஆனா பதில படிச்சிருக்கீங்க, சரி, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா கொஞ்சத்தை மறந்துட்டீங்க. மறக்கிறேனா? மீண்டும் சந்திப்போம். நான் மறக்கிறேனையா? அரச இலையிலே பிள்ளையார் எப்படி வந்தாரு, அதுக்கு எந்த இலை மாறியது, அதுக்கு முதல்ல அசுர இலைன்னு தான் பேரு. அப்பதான் அது அரச இலையாக மாறியது. நம்ம தாய் மாதிரியே பொண்டாட்டி வேணும் அப்படின்ட்டு அந்த ஆளு அங்கே போய் உட்காந்துருக்காங்க. இது முடிய எந்த பொம்பளையும் அவங்க அம்மா மாதிரி தண்ணிக்கு போகல. பிள்ளையார் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டா கலியுகம் முடிஞ்சிச்சு, அதோட சரி. அவர் பிள்ளையாரு கல்யாணம் பண்ணாம இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா சொல்லி வச்சிருக்காங்க. தாய் மாதிரி பிள்ளை இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. தாய் மாதிரி எப்பொழுது மனைவி வருவாளோ அப்பொழுது நான் திருமணம் வச்சுக்கணும்னு சொல்றாங்க. அது கருத்துக்கள் மறைவு வேற மாதிரி இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? கங்கையாகப்பட்டவளும் தாய், ஏன்னா பார்வதி தேவியும் தாயும். ஏன்னா யாரை போய் நான் தாயின்னு கூப்பிடுறது? அப்ப தலையில வச்சிருப்பது யாரு? கங்கை. அப்ப கங்கை எங்கே இருந்து வந்தால்? மேலிருந்து வந்தால். அந்த மேலிருந்து வரும் பொழுது இந்த கங்கை பூலோகத்துல விழுந்துச்சுன்னா பூமி தாங்காது அப்படின்னு நினைச்சு சிவபெருமான் தலையிலே விழுந்து அங்கிருந்து கீழே விழுகின்றது பூமியிலே. கங்கைய சிவனுக்கு மனைவின்னு சொல்ல முடியாது, மனைவி இல்ல. அப்பதான் விண்ணுக்கும் வெப்புக்கும் அடங்காமல் இருந்த கங்கையை தன்னுடைய ஜடாமகுடத்திலே அவ மண்டகணத்தை அடக்கி கொண்டையில வச்சிருந்தாங்க. அதுக்குத்தான் அவர் தலையில சிவபெருமானுக்கு அவ கொண்டாட்டியும் இல்ல அப்பாட்டியும் இல்ல, தலையில வச்சிருந்து பூமிக்கு இறக்கி விடுறார். அப்பதான் பாக்குறாங்க, பார்வதி தேவியை மனைவியா வச்சுக்கிட்டீங்க, என்னை ஏத்துக்கிறல, என்னுடைய பாரம் தாங்க முடியாது என்று நினைச்சு அப்படின்னு விட்டுட்டிய, கீழே விட்டுட்டிய. அதனால எனக்கும் பிள்ளை பாசம் வேணுமே, என்ன செய்வது அப்படின்னு சொன்ன உடனே காவல் பண்றேன்.
என் தங்கச்சி வள்ளிக்கு பக்கத்து நீ பாட்டை மட்டும் நீ இன்னைக்கு குறைச்சிருந்திய. ரொம்ப பாட்டு பாடல. நான் எப்போ உன்னை சந்திக்கிற நேரம் பூரா பாக்குறேன். நான் வந்தா பாட்டை நிறைய பாடி எங்க பாடி இருக்கேன். அங்கே எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா வந்திருக்கிற ராஜபாட்டு கலைவாணன் அவர்கள் அருமையா பாட நடிக்கக்கூடியவர்கள். எத்தனை பாட்டியா பாடுங்க? மேல்பட்டு 5 பாட்டு தானே. ரவிவர்மா கழுத்து பிடிச்சி ஆர்த்தே போடுங்க. உன் மேல உள்ள ஆத்தல இனிமேல் பட்டு நான் வந்தேன்னா பாட்டை குறைச்சுக்க. கொஞ்சம் டவுசரை போட்டுக்கிட்டு அவ்வளவு நேரம் மூத்தரம் கூட அடிக்காம நான் சேர்ல உட்காந்துருக்கேன். வெறும் பாட்டா ஏன் வெள்ளச்சாமியை பார்த்தா உனக்கு பயம்? எங்க நொட்டுறாங்க? என்ன ஏன் பேசிதான் பாப்போமே. பேசி பகுதியில உன்னை மீண்டும் சந்திச்சு நீ வெள்ளச்சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போற என்ன கூந்தலுக்கு நான் மன்னிப்பு காவல் பண்ண என் தங்கச்சி வள்ளிக்கு பக்கத்துல குள்ளி அரே சித்து பா. நீ பிராந்தியாக பிய கூட திம்பேடா. நீ என்ன எங்களுக்கு பஞ்சாமேரி சொல்றது? எந்திரிச்சு போடா போடா. வராத சாமானே இந்த ஊர்லயே வச்சுட்டு போ. அடுத்த வச்சிருக்கிறது அறிவுக்கு வேண்டி வச்சிருக்காங்கிறது உனக்கு அறிவு இல்ல. காலையில மயிரை புடுங்குற போடா. அரே சிட்டு பா. நீ எதுக்குடா எந்திரிக்கிற? நான் பப்புன்னு என்னைய தான் போட்டுருக்கா. நீ எதுக்கு எந்திரிக்கிற? எதுக்கு கூப்பிட்டீங்க? ஆண்டவா இப்படியே பிடிச்சி இழுத்துக்கணுங்கடா. நான் அந்த மகிழ்ச்சி வந்திருக்கிறேன். எங்க இருக்கிறார்? சோமை அனைத்துவர்களும் ஆசீர்வாதம். சைடுல நிக்கிறாரு. வாருங்கள். இது
சைடுல நிக்கிறாரு. பாருங்கள் லிபிடி குண்டோ மாமலை பிம்பலர்க்கி நக்கியா சாமி நேரா போ. அப்படியே ஏறி இடுப்புல உட்கார்ந்து கொண்டிருந்தே. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மலைக்கு வேளாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மலைக்கு வேளாமா இந்த பொம்மையே மலைக்கு வேளாமா இந்த பொம்மையே மலைக்கு வேளாமா. நிமிந்து காட்டுமா. அன்னைக்கு ஒரு புள்ள இந்த இப்படி இருந்துச்சு, ரெண்டும் கீழே விழுந்து உருண்டு ஓடிடுச்சு. அது டூப்ளிகேட்டா இருக்கு. அப்படிதான் அச்சம் மாண்டோம் இழுத்து போடுமா. அச்சம் மாண்டோம் குதிக்கிறாடா. இல்ல ரெண்டு பேரும் கலந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி கற்பழிக்கிறது? என்னது கத்திரிக்கோள் மன்னனா? ஆமா, இந்த பிள்ளைய வச்சு எப்படி சமாளிக்கிற? அவர் எங்க சமாளிக்கிறார்? அவர் வச்சு நான் தான் சமாளிக்கிறேன். பார்க்கல தெரியுது. ஆமா, எல்லாம் சுருங்கி போச்சு. சரி, பரவாயில்ல. அருமையான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு. எப்போதுமே சுருங்கி இருக்கிறது சுருங்கியே இருக்காது, விரிஞ்சிருமோ? நீளும். என்னங்க குடுக்குறீங்க அப்புறம் வாங்கி. அத்திப்பழம் சிவப்பா, அந்த புள்ளைய சிகப்பு, அப்புறம் இந்த அத்த மக சிவப்பா. ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்ட தேகப்பா. அத்திப்பழ சிவப்பா, இங்க அத்த மக சிவப்பா. ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்ட தேகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே நிலவே நிலவே, மண்ணில் வந்த பெண்ணிலவே நிலவே நிலவே, எப்போது மாறாத எப்போது நான் கண்டோமே. அத்திப்பல்ல சிகப்பா, எங்க அத்த மக சிகப்பா. வெள்ளக்கார பொண்ணு ஒண்ணு கண்ட சிகப்பா. குண்டி குண்டி உள்ள ஒண்ணு போடல. குத்து விளக்கொன்னு ஏற்றி வச்சேன், குச்சமச்ச பொண்ணு காத்திருந்தேன். குத்து விளக்கொன்னு ஏற்றி வச்சேன், குச்சமச்ச பொண்ணு காத்திருந்தேன். குத்து விளக்குக்கு தண்ணி தந்தா இந்த குளவே என்னை கண்டா. எதை சொல்லு கூப்பிட்டேன்? உலகிற்கு விருந்து அத்திப்பழம் சிவப்பா, எந்த வெள்ளக்கார இந்திய வந்தா. செல்வராஜ் சம்பளத்துக்கு வரல, இது மாதிரி பாக்குறதுக்கு தான் வர்றது. சரி சரி, நல்ல விஷயம் நல்ல விஷயம். தர்க்கம் எதிர்பார்க்கிறேன். அழைக்கிறேன் என் தங்கை வள்ளியை. அடுத்த கவலை வர சொல்லுங்க. தங்கச்சி, அம்மா ரேணுகா தேவியா அம்மா கண்ணை அடிக்கல, அவருக்கு அப்படி ஒரு வியாதி இருக்கு. நீங்க இதை மூடிக்கிட்டு உட்காந்து வாசிங்க. காலையில புனிய வச்சு அடிப்பாரு. செம்பத்தூக்கு 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 செம்பகாமா அங்க பூரா விளக்கு வச்சு
விளக்கு வச்சு விளக்கு வச்சு மகராசி அழகே மனசு நகராலே நாகலே ஏ சம்மனாத்து அரகாத்து மச்சா செல்லுது கண்பாத்து மயங்கி விடும் மயங்கி வீடு கண்பாத்து மயங்கி விடும் அண்ணே ராஜா அண்ணே எப்படின்னு எப்படி இல்ல யாரோ இப்ப கொண்டு வந்து கொடுத்துருப்பா இவ்வளவு இருக்கு கட்டி ஊர்ல அப்படி பேர் எடுக்கிறான் நான் தண்ணியை போட்டுட்டு அண்ணே நான் பார்த்தேன் உங்க பேக்கத்தான் உழைச்சிக்கிட்டே இருந்தாரு அதுல ஒரு மஜரும் இல்ல இனிமேல் பட்டு அந்த பிள்ளைகிட்ட மூத்தனை வாங்கி இனி ஒரு நாளைக்கு நான் மூடி வைக்கல என் பேரு டைகர் தயாநிதி இல்ல அந்த பிள்ளை சொல்லுவாரு இப்பதான் போய் அழைத்த கலந்தம் என்ன நாரத மகரிஷி வந்திருக்கிறார் நாரதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்களா உங்களுக்கு என்ன கொடுத்தாரு இவங்களுக்கு என்ன கொடுத்தாரு நல்லா நீளமா கொடுத்தாரா ஏங்க? எனக்கு ஒடுக்கமா கொடுத்தாரு. இந்த பிள்ளை அந்த நீளமும் பத்தலட்டு ஏன் நீளத்தையும் சேர்க்குது என்ன பண்ண சொல்றீங்க? நான் ஆசீர்வாதம் வாங்கணும்ல வாங்கம்மா ஐயா வேதியாரே, இன்னைக்கு அந்த நாளா தான் போறேன். இன்னைக்கு அந்த நாளா தான் போறேன். ஐயா வேதியாரே. என்ன காம வெறியில பாக்குற இந்த புள்ளைய அது என்ன? ஆனா எப்படியும் இந்த புள்ளைய பண்ணி போடுவோம்னே பாக்குறாப்புல சோத்துல பியா பாத்துருங்க. வந்தவரை வரவேற்பது தமிழ் பண்பு, வந்தவருக்கு ஒரு வரவேற்பு. நான் 2 வேளையும் வந்து கொடுங்கம்மா அவருக்கு. வர வேண்டும் சாமி வர வேண்டும், நாரதர் மகரிஷி வர வேண்டும். வர வேண்டும் சாமி வர வேண்டும், நாரதர் மகரிஷி வர வேண்டும். மனமீரும் உனது மறைவியதான திருத்தாளை காண வாராயோ. வர வேண்டும் சாமி வர வேண்டும், நாரதர்
அடுத்த வருஷம் நீ தான் குறிப்பு. குறிப்பு ஏன் ராசா? இந்த ஊர்ல தான் இவனை போடணும்னுகிட்டு இருக்காங்க. ஆமா ராசா, ஆமா போட்டுருவாங்க. ராசா. அப்படிதான் ராசா, அப்படிதான் ராசா. ஏன் இது? அதே மாதிரிதான் இருக்கு முகம். சீ, அது இதை விட இன்னும் அழகா இருக்கும். கலைவாணி புத்திரனே வருக வருக, பிரம்மனின் மைந்தனே வருக வருக, அதை விட மோசமா ராவணனின் தாத்தா வருகின்ற வரவேற்று எங்களுக்கும் நாட்டு மக்கள் எல்லாம் செய்யப்படுற சாமி வாருங்க என்று வரவேற்று. ஐயா, 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 ஐயா. என்ன பண்ண போற? நீங்க பேசி, நீங்க பேர் வாங்கலாம். நீங்க இந்த ஆளோட கம்பெனி பேர் வாங்கிருக்கீங்க, நாங்க வாங்க வேணாமா? அந்த நாங்க பேர் வாங்கி கேள்விப்பட்டு கேட்கிறோம். அருமையான உடனே நீ பேர் வாங்கணும்னா அம்மனை குண்டியா இருந்தா நல்ல பேர் வாங்கி. ஐயா, ஐயா வாங்கல, இப்படி வாங்க, இப்படி வந்து உட்காருங்க. ஐயா, உங்களை பத்தி நான் பெருசா கேள்விப்பட்டிருக்கேன். எதை? அஷ்டமா சித்துக்கள் 19 படிச்சிருக்கீங்களாம்ல? மாமா மாமாவா? என்ன உள்ள வேற மாதிரி சொல்லி கொடுத்தா இங்க வேற மாதிரி சொல்லி கொடுத்தா? நீ மூடு, நான் பேசிட்டு இருக்கேன், நீ குறுக்க பேசக்கூடாது. அப்படியா? நீங்க சிறுச பெருசாக்குவீங்களா, பெருசா சிறுசாக்குவீங்களா? ஆமா. கீழ இருக்கிறது மேல வந்துருமா, மேல இருக்கிறது கீழ போயிருமா? அப்படித்தான் நடக்கும். எனக்கு அப்படிதான் நடக்குமா? ஆமா. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். சரி. ஒரே ஒரு வரம். என்ன வரம்? எனக்கு நீண்ட நாளா ஒரு ஆசை. என்ன ஆசை? இது உட்காந்தா எந்திரிக்கவே மாட்டேங்குது. இது எந்திரிக்கிற மாதிரி ஒரு வரம் கொடுங்களே. நெருப்ப வச்சு கொளுத்து. அதையும் பண்ணி பார்த்துட்டேன். எந்திரிக்கிற மாதிரி நான் ஒரு வரம் கொடுக்கவா? சூடம் கடையில தெரியுது, கட்டி சூடம். கட்டி சூடம். அத வாங்கி வச்சு மேல வந்து மண்டை மேல வச்சு கொளுத்தி விடு. ஓடி முடிஞ்சிருமே. உடனே எந்திரிச்சிடும். என்ன? இந்த புத்துல வச்சு கொளுத்தி விடு, அப்புறம் பாத்துக்கோ. போயா அது அப்பாப்பா, எப்படி வச்சு இப்படிதான் சமாளிக்கிறிய? இங்க வாப்பா. யோ, இங்க வாயா. என்ன ஓடுறாப்ல உள்ள உங்க அண்ணன்? உங்க அண்ணன் உள்ள ஓடுறாப்ல, என்ன அவசரம்? அது இருக்கட்டும்.